பண்ணணும்னு என்னென்ன எக்ஸாக்டாக நினச்சேனோ அது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. வித்தின் அ வீக் வந்து என்ன வெறும் 1 வீக்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை நம்ம லைஃப் பார்ட்னரா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? எஸ், 100% முடியுங்க. நம்மளோட கிளைண்ட்ஸ் அவங்க எப்படி ஒரே வாரத்துல அவங்க லைஃப் பார்ட்னர் மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற சக்ஸஸ் ஸ்டோரியை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம காணொளியில பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியாத ஒரு சிலருக்காக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆசைப்பட்ட மாரி வாழ முடியும். உங்களுக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் கூட, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்ல, என்ன ஒரு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அந்த மாதிரி ஒரு ஜாப், எவ்வளோ ப்ரொமோஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது, இல்ல ஏதோ ஒரு லைஃப்ல வந்து ஒரு கோல் வச்சிருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவோ, உங்க லைஃப் ரிலேட்டடாவோ, உங்க ஹெல்த்துக்கு எல்லாத்தையுமே வெறும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எமோஷன்ஸ வச்சு அத வந்து உங்க லைஃப்ல கொண்டுட்டு வர முடியும். இது எல்லாமே சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயம். இது எதுவுமே கதை மாதிரி, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாயாஜாலம் இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணப்பட்ட விஷயம். ஈர்ப்பு விதி அப்படின்றது நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் எப்படி பூமி சுழண்டுகிட்டே இருக்கோ, அத மாதிரி ஈர்ப்பு விதியும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. எப்போல்லாம் நீங்க பாசிட்டிவா நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவான லைஃப்பை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவா இருக்கீங்களோ, அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள நம்ம அதிகமா மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு நீங்க எவ்வளோ டேஸ் பண்றீங்க, எவ்வளோ இயர்ஸ் கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத விட, எந்த அளவுக்கு இந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷனை ஹையா வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி நீங்க ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அது ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல, அது இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அதை இன்னும் நீங்க பெஸ்டா மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க லவ்வை நீங்க எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்றதும் இங்க ரொம்ப முக்கியம். என்னுடைய காதல் உண்மையானது, கண்டிப்பா அது வந்து எனக்கு நல்ல விஷயங்கள தரும், என்னுடைய பார்ட்னர் என் கூட ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ண வைக்கும் அப்படின்னு உங்க லவ் மேலயும், கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து இதை தந்தே ஆவாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் மேலயும் நீங்க வந்து ட்ரஸ்ட் வைக்கணும். அண்ட் உங்களுடைய வைப்ரேஷன் டே ஃபுல்லா நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க மார்னிங் 1 ஹவர் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றீங்க, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்றீங்க, கன்சிஸ்டன்சியா பண்றீங்க. ஆனா ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் எப்படி இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். மார்னிங் 1 ஹவர் நீங்க எந்திரிச்சு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஈர்ப்பு விதியில கிராட்டிட்யூட் எழுதுறீங்க, அஃபர்மேஷன் கேட்குறீங்க, ஸ்கிரிப்ட் பண்றீங்க, விசுவலைசேஷன் பண்றீங்க, ஹோப்பனப்பன பண்றீங்க. ஆனா மற்ற நேரங்கள்ல அந்த 1 மணி நேரம் போக ஆஃபீஸ் போறப்ப, காலேஜ் போறப்ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்க கொலீக்ஸ் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இந்த யூனிவர்ஸ்ல நீங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு அன்பை வந்து நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதுக்கு லா ஆஃப் லவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா நம்மளுடைய சேனல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, என்னை விட அவங்களுக்கு ஸ்கில் கம்மியாக இருக்குது, பட் அவங்க வந்து ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, லக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்த, அந்த கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக, யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காகவும், மணி, ஹெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே டெய்லி ஒரு சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது அப்படின்னா, லக் ஹோப்னு போன அஃபர்மேஷன் சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே வாங்க. சரி, நீங்கள் அதுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டோ, அல்ல உங்கள் ஃபோனில் வந்துட்டு அந்த ஆடியோவை ப்ளே பண்ண விட்டுட்டோ உங்களுடைய ஒர்க் பார்க்கலாம். லைக் நீங்கள் இப்போ ஏதோ ஒன்று சும்மா எழுதிட்டு இருக்கீங்க, எழுதலாம். ஏதோ ஒரு பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்கன்னா பாத்திரம் கழுவலாம். வாக்கிங் போகும்போது கேட்கலாம். நீங்கள் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ கேட்கலாம். நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நீங்கள் பஸ்ஸில் கேப்லலாம் போகும்போது அப்போது நீங்கள் கேட்கலாம். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அத்தனை டைம்ஸ், எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக அது கேட்குறீங்களோ அந்தளவுக்கு ஆள் மனசில் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப லக்கியான பர்சன், எனக்கு எப்போவுமே நல்லது தான் நடக்கும், எனக்கு யூனிவர்ஸ் வந்து பெஸ்ட்டான விஷயத்தை தான் தருவாங்க, நான் எங்கே போனாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல உறவுகள் எனக்கு அமையும் அப்படின்னா நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. வித் அது ஹோப்பனோட சேர்ந்து இருக்கனால இன்னும் பயங்கர பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு தோணுது பாசிட்டிவா, ஆமாம் என்னாலையும் இப்படி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எனக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல அலைன்ஸ் அமையும், நானும் ரீயூனியன் நடக்கும், நானும் என் பார்ட்னர் கூட ரொம்ப ஹாப்பியாக வாழ்வேன்னு எத்தனை பேருக்கு தோணுது? எத்தனை பேருக்கு இவங்களுக்குலாம் நடக்குது, நான் என்னென்னமோ பண்ணுறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு லோவாக தோணுது? எத்தனை பேருக்கு என்னது யூனிவர்ஸ்லாம் ஒன்று இருக்கா, இது கண்டிப்பாக நடக்குமான்னு டவுட்டாக இருக்குது? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க, பாசிட்டிவாக இருக்கீங்க? இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், வாழ்த்துக்கள், நானும் இதே மாதிரி சக்ஸஸை வந்து நான் அடைவேன், யூனிவர்ஸ் என் கூடவே இருக்காங்கன்னு பாசிட்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்க கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய வைப்ரேஷனை ஹையா வச்சுக்கிறதுக்கும் நான் ஒரு சுவிட்ச் வேர்ட் சொல்றேன்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக நான் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸு, ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்மளுடைய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு டிசம்பர் 2026க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள், லைக் ஜாப்போ அது சின்ன ஏதோ ஒரு விஷயமோ ஆர் லைஃப் பார்ட்னரோ ஏதோ ஒன்று வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சக்ஸஸ் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து 3 பேரை நாங்கள் லக்கி வினர்ஸாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரீ டேரோ அண்ட் நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். இன்ஸ்டா அண்ட் யூடியூப் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். லைக் நான் இப்போ நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அதையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அண்ட் ஆக்டிவாக இருக்கணும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இன்ஸ்டாகிராமில். டிசம்பருக்குள்ளே உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். அதில் 3 லக்கி வினர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பர்சனலாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வேணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ, மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ, ரீயூனியனுக்கோ, சோல்மேட் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை லைஃப்பில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஓப்பன் ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்க, ஓப்பன் ப்ரோக்ராம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பர்சனல் டேரோ ட்ரீடிங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வகுப்பு வந்து 29 டேஸ் இருக்கக்கூடிய வகுப்பு. 29 டேஸில் இது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் செஷனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணிக்க முடியும். இது செமி கஸ்டமைஸ்டு. ஸோ நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களோ அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். பிகாஸ் நான் NLP, ரேக்கி ஹீலிங், ஏஞ்சலிக் ஹீலிங், கர்ணா ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங், ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கனால அதுலேருந்து ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெக்னிக் கொடுப்பேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து கிளிக் ஆகிடும். இன்னும் ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக டேரெக்டாக என் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆக முடியும். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய வைப்ரேஷனை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்ட். இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சேன் பண்ணுறது மூலமாகவும் ரைட் பண்ணுறது மூலமாகவும் உங்கள் கிராட்டிடியூட் எழுதும் போது நீங்கள் ரைட் பண்ணுறீங்க, அஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் வைப்ரேஷன் வந்து ஹை ஆகும். அண்ட் கொஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நம்ம டென்ஷனாக இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் அமைதி வந்து உங்கள் மனசில் நிலவுறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பிளஸ்ட் அப்படின்ற ஸ்விட்சோட கீழே காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ண மறந்துடாதீங்க. அது உங்களோட வைப்ரேஷனை இப்போவே அதிகப்படுத்தும். அண்ட் இதே மாதிரி மிராக்கிளான சக்ஸஸ் உங்கள் லைஃப்லையும் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர் சிஸ்டர். பியூட்டிஃபுல்லான ஒரு வைப்ரண்டான சக்ஸஸ் ஸ்டோரி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டியர் யூனிவர்ஸ். எங்கள் ஃபேமிலியில் நீங்கள் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டே வரீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கும் இதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த சிஸ்டரோட லைஃப்லையும் இன்னும் நிறைய மிராக்கிள்ஸ் யூனிவர்ஸ் நடத்தணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் சிஸ்டர். தேங்க்யூ. ஒரு சிலருக்கு இன்னும் டவுட் இருக்கும், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சதுமே இந்த வீடியோட எண்டில் சக்ஸஸ் ஸ்டோரியோட பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சக்ஸஸ் ஸ்டோரியோட பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது யூனிவர்ஸ் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். தேங்க்யூ ஸோ மச் டியர் சிஸ்டர். தேங்க்யூ. கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். நான் வந்துட்டு உங்ககிட்ட இந்த லைஃப் பார்ட்னர் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. வித்தின் அ வீக் வந்து எனக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்தது. நான் மீட் பண்ணேன், நான் பேசினது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. அதாவது நான் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ, நான் என்னென்ன எக்ஸாக்டாக நினச்சேனோ அது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது. பேசினது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. ரொம்பலாம் யோசிக்கல, டக்குன்னு ஓகே சொல்லி